ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவபிரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஓல்டு சாரியை வந்து லாங் கவுனை வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் இதில் ஹைலைட்டே வந்து அந்த பெல்ட் தான். அந்த பெல்ட்டை நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த நாட்டு வந்து நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இவங்க ரிலேட்டிவ் வந்து இன்னொரு சாரீ எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இதே மாடலில் தான் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிருக்கும் போது அவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, அதனால் எனக்கு இதே மாதிரி எனக்கு வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து ரிட்டன் வரும்போது கையோடு வந்து ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட கிளிப் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து 2 டைப் ஆஃப் கவுன் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அது என்ன டைப்பு, என்ன மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. இது வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல். இது வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ண வீடியோ எங்களால் எடுக்க முடியல, ஏன்னா அர்ஜென்ட்டாக வந்து அவங்க கேட்டிருந்ததுனால. அதனால் நாங்கள் அதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம், அந்த எப்படி நாங்கள் கட்டிங் பண்ணியிருக்கோம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ காமிக்கிறோம். இந்த சுடிதாரில் வந்து சைடு வந்து ஓப்பன் கிடையாது, நம்மளுக்கு அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளீட் வந்து நம்ம வந்து வைக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு, பேக்கில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு, ஏன்னா சென்டரில் நம்மளுக்கு வந்து டிசைன் இருக்குது. இப்போ எங்கள் அம்மா வந்து எப்படி வந்து ஃப்ளீட் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ளீட் வந்து வைக்கணும். நம்ம வந்து நம்மளோட அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃப்ளீட் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டிசைன். நம்ம வந்து ரெடிமேடாக வாங்குற மாதிரியே தான் நம்மளுக்கு வந்து இந்த சுடிதார் வந்து இருக்கும். இது வந்து கஸ்டமரே தான் வந்து இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சைடு ஓப்பன் பிடிக்காதனால தான் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சுடிதாரில் வந்து கீழே வந்து பார்டர் இருந்தது, ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் இருந்ததுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேறு நம்ம வந்து வைக்கிறோம். அதனால் அது வந்து நம்மளுக்கு பார்த்ததுனால அந்த பீஸை எடுத்து நாங்கள் வந்து ஹேண்டுக்கு வந்து நாங்கள் வச்சுட்டோம். இந்த இதையும் வந்து கஸ்டமர் தான் எங்களுக்கு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சுடிதாரை வந்து நாங்கள் 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு தான் நாங்கள் கட் பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 சைடுக்கு நம்மளுக்கு வந்து வேணும்ல. அதனால் கஸ்டமர் வந்து அதை வேர் பண்ணிவிட்டு சூப்பராக செம்மையாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இது சூப்பராக அமேசிங்காக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி போடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த இது வந்து செகண்ட் டைப்பு. இது வந்து நம்ம அந்த ஓல்டு சாரீலேருந்து லாங் கவுனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. கஸ்டமரோட டோட்டல் ஹைட்டு வந்து 54 இன்ச்சு. அந்த இதை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு 2 பீஸாக வந்து நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஒரு 16 இன்ச்சு, பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து நம்ம ஃப்ளீட் வச்சு அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பீஸை வந்து நம்ம 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 16 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்குக்கு வந்து அவங்க வந்து ப்ராடாக வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து ஒரு 3 இன்ச் வந்து நாங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் வந்து 3 இன்ச் வந்து நாங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 6 இன்ச்சு. அதுக்கப்புறம் பேக் நெக்குக்கு வந்து 8 இன்ச்சை வந்து அவங்க வைக்க சொல்லியிருந்தாங்க, ஏன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் இறக்கமாகவே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆம்கோலுக்கு வந்து 7 இன்ச்சு. நாங்கள் இது எல்லாமே வந்து ஒரு இன்ச்சு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் வச்சு தான் எல்லாமே வந்து மார்க் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ இன்ச் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மார்பு சுற்றளவு வந்து நம்மளோட 10 இன்ச்சை நாங்கள் வந்து வைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து நம்ம ஹேண்ட் எப்படி கட் பண்ணுறோன்னு நீங்கள் வந்து பாருங்கள். கஸ்டமர் வந்து எனக்கு ஃபுல் ஹேண்ட் வந்து வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து 23 இன்ச் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேண்ட் முடிகிற இடத்துல வந்து ப்ரெஸ் பட்டன் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த பீஸை வந்து 4ஆக மடித்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து 2 ஹேண்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹேண்டை வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நம்ம அந்த 16 இன்ச் வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. அந்த பேலன்ஸ் இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ளீட்டிங்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கீழேயும் மேலேயும் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே வந்து பார்ட்ரு அப்படியே வச்சிடலாம். மேலே வந்து நம்ம பார்ட்ரு வந்து கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணணும்னா டோட்டல் நம்மளுக்கு லென்த்து வந்து 54 இருக்குல்ல, அதை வந்து -16 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 38 கிடைக்கிது. அதை வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபுல் சர்க்கிளாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த பீஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவுமே வந்து ஃப்ளீட்டிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து உள்ளே வந்து லைனிங் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதை வந்து எங்களை தான் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சன்கிரேப் மெட்டீரியலில் வந்து வாங்கியிருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 16 இன்ச் நம்ம எடுத்தோம்ல, அதை முதல்ல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம வந்து 4ஆக வந்து அந்த லைனிங்கை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து கஸ்டமர் வந்து வேறு எந்த டிசைனும் எனக்கு வேணாம், ஏன்னா வந்து பெல்ட்டு கொடுக்குறோம்ல, அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங்லாம் நம்ம வந்து ஃப்ளீட்டிங் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வந்து 4 மடி இப்போ மடிச்சுட்டு அதை நம்ம வந்து அந்த ஃப்ளீட்னிங்க்கு நம்ம வந்து சாரியை கட் பண்ணியிருந்தோம்ல, அதே லென்த்துக்கு தான் நம்ம இந்த லைனிங்கும் வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா கஸ்டமர் வந்து அதே இதுக்கு தான் வந்து கட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த லைனிங்கில் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நாட் வைக்கிறதுக்கு நம்ம வந்து போயிடலாம். நாட் நம்ம வந்து திருப்புறதுக்கு தனியாக அதுக்குன்னு ஒரு நீடில் இருக்குது. அந்த நீடில் வச்சு தான் நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் வந்து டேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம நாட் திருப்பினக்கு அப்புறமா அது மேலே வந்து நாட் வந்து சிம்பிளாக தெரிஞ்சுது. அதனால் அது மேலே நாங்கள் வந்து ஜிக்ஸாக் மெத்தடில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு நாட் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு நாட் நம்ம வந்து பண்ணலாம். அதை நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். முதல்ல வந்து அந்த நீடிலுக்கு முனையில் வந்து ஒரு ஊக்கு மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அந்த கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஸ்லோவாக அதை வந்து வெளியில் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பீஸ் வந்து நமக்கு அழகாக நீட்டாக நம்மளுக்கு வந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. நம்மளுக்கு பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். நம்மளுக்கு நாட்டும் வந்து சூப்பராக அழகாக வந்து வந்துடும். இந்த நீடில் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் இந்த நீடில் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சிக்ஸாக் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த சிக்ஸாக் வந்து நாங்கள் மிஷினில் தான் நாங்கள் வந்து போடுறோம். அது எப்படி போடுறோன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. அது நம்ம மிஷின்லேயே வந்து சிக்ஸாக் மெத்தட் வந்து இருக்கும். அந்த இதை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். இது நார்மல் நாட்டு மாதிரி எங்களுக்கு இருக்க வேணாம் அப்படின்னு கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த நாட்லேயும் நாங்கள் வந்து ஒரு டிசைன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு அந்த சிக்ஸாக் கொடுத்ததுக்கப்புறம். இப்போ நம்ம இன்னொருத்தையும் நம்ம வந்து சிக்ஸாக் போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தவங்க இந்த கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நாட்டு பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அந்த எக்ஸ்ட்ரா நூலே நம்ம வந்து கட் பண்ணி இப்போ நம்ம வந்து நாட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பெல்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெல்ட்டுக்கு வந்து நம்ம அந்த பார்டர் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அந்த கவுன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த கவுனில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நம்ம வந்து கீழே வந்து அந்த எல்லோ கலர் பீஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு கட் ஒர்க் மாதிரி தான் வந்து இருந்ததுனால எல்லோ கலர் பீஸ் கொடுத்தா நம்மளுக்கு இன்னும் நல்லா அட்ராக்டாக இருக்குமே, அதனால தான் நாங்கள் வந்து எல்லோ கலர் பீஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் சைட்லலாம் நம்ம வந்து நார்மல் ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட்டு முடிச்சிடலாம். அதே நாங்கள் வந்து கவனமாக போடணும். ஏன்னா வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் அதில் பட்டு நம்மளுக்கு உடையிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்லோவாக தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து அந்த நாட்டை நம்ம வந்து கட்டுறதுக்கு நாங்கள் இப்போ அதை வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள். அதை வந்து நாங்கள் உள்ளே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அது மேலே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம அதை வந்து வெளில நம்மளுக்கு வந்து வராது.
அந்த நாட் ரெடி பண்ணதுக்கு நாங்கள் வந்து அந்த கவுனில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தான் அந்த நாட் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. உள்ளே நாங்கள் இப்போ நாங்கள் டர்ன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். உள்ளே வந்து நாங்கள் எல்லோ கலர் பீஸ் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பெல்ட் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டேசல்ஸ் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் இப்போ காமிக்கிறோம். இந்த டேசல்ஸ் வந்து பெல் வந்து ஒரு பஞ்ச் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் நாங்கள் நிறைய வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக அவுட்ஃபிட்டை வந்து காமிக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கீழே வந்து பார்ட்ரு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம சன்கிரேப்பில் அந்த லைனிங் வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போ பெல்ட்டு காமிக்கிறோம் பாருங்கள். பெல்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். நம்ம வந்து தனியாக செப்பரேட்டாக தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். டாசல்ஸும் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ ஹேண்டை நாங்கள் வந்து காமிக்கிறோம். ஹேண்டில் வந்து அந்த ப்ரெஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்கோம். பேக் சைடு இப்போ காமிக்கிறோம். பேக் சைடு எவ்வளோ நீட்டாக அந்த டீப் நெக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து இந்த பெல்ட்டை பார்த்துட்டு எனக்கு எல்லாத்துக்குமே காமனாக வந்து ஒரு பெல்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் வந்து அந்த கோல்டன் பார்டர் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அதை வச்சு நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். அந்த கோல்டன் பார்டரில் வந்து நம்ம அந்த எல்லோ கலர் சாரீக்கு வந்து எல்லோ கலர் பீஸ் வந்து நம்ம மேலே உள்ளே வந்து கொடுத்துருந்தோம். அதே இது வந்து நம்ம எதுவுமே வந்து கொடுக்கல. அப்படியே கட் ஒர்க் மாதிரியே அழகாக நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்னொரு பெல்ட்டு வந்து அவங்க ரிலேட்டிவ் வந்து ஒரு நெட் சாரீ வந்து கொடுத்துருந்தாங்க சொன்னல, அதோட பெல்ட்டு தான் இது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக லுக்காக வந்திருக்குன்னு. அவங்க எந்த மாதிரி கேட்டாங்களோ அதே மாதிரி நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ஹேண்டு மட்டும் நாங்கள் எல்போ ஸ்லீவ்ஸ் வந்து வச்சுருக்கோம். பின்னாடி நாட்டுக்குமே வந்து நாங்கள் அந்த சிக்ஸாக் மெத்தடில் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருந்தது. ஹேண்டுக்கு வந்து பார்ட்ரு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து கொஞ்சம் லுக்காக தெரியறதுக்கு. இந்த பார்டர்லாம் வந்து சாரியில் இருந்ததுனால ஹேண்டுக்கு ஹிப்புக்கு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு நெட்டுனால நாங்கள் வந்து இந்த ஹேண்டுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் லைனிங். இந்த ட்ரெஸ்ஸு அந்த கீழே உள்ள இதுக்கும் வந்து நாங்கள் வந்து பார்ட்ரு வந்து கொடுத்துருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்க போட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. இன்னும் 2 ஆர்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது நாங்கள் வந்து எந்த மாடலில் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அவங்க எந்த மாடலில் அவங்க கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து சொல்கிறோம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரே சைஸுக்கு தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. பேக் சைடு வந்து அந்த 8 இன்ச் அந்த பேக்கில் வந்து இறக்கம் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதே இறக்கம் தான் இதுக்கும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் இதுக்கு மட்டும் நாங்கள் வந்து கேன்வாஷ் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கும் வந்து அந்த பஞ்சு வந்து நாங்கள் வைக்கல. ஒரே ஒரு டாசல்ஸ் மட்டும் அவங்க போதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு டாசல்ஸ் மட்டும் வச்சுருந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.